பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்தீர்கள். எதிரில் எப்படி சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறது நல்லா கூண்டு கவனிங்க சகோதரனே. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம எது மேலே நம்பிக்கிறோமோ அநேக காரியத்து மேலே நம்பிக்கை வந்து நம்ம சோர்ந்து போகிறோம், கிடைக்க முடியலன்னா. உபத்திரத்திலே பொறுமையாக இருக்கணும். ஒருத்தர் நமக்கு உபத்திரம் பண்ணான்னா அவங்ககிட்ட உடனே நம்ம உபத்திரம் பண்ணணுன்னு ஒரு முடிவு எடுக்காதீங்க. அதை பொறுமையாக இருங்க. உபத்திரம் வருவது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு வேத வசனம் சொல்லப்படுது. உபத்திரம் வந்தது நல்லது, நான் என்ன பண்ணேன்? பிரமாணங்களை கற்றுக்கொண்டுகிறேன். இயேசுவுடைய பிரமாணங்களை நான் கை கொண்டுட்டேன்பா. நான் பொறுமையாக இருப்பதுனால வேத வாக்கியம் சொல்லப்படுது. உங்கள் வாழ்க்கையிலே பொறுமை தேவைப்படுகிறது. அந்த பொறுமையாக இருக்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க. நம்பிக்கை ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. கஷ்டம் வரும், போராட்டம் வரும், அதெல்லாம் எண்ணி பார்க்காதீங்க. நான் கஷ்டம் வரும்போது அப்போ நம்மளை அநேகர் நெருக்குவாங்க. அந்த டைமில் கூட நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள். உபத்திரம் செய்கிறவங்களுக்கு நீங்கள் பொறுமையாக இருங்கப்பா. பொறுமையாக இருங்கள், ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க. ஜெபம் என்பது இயேசுவோடு உறவாடுவது. அந்த ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக தரித்து கொண்டிருந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்படியாப்பட்ட போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் ஜெபத்தின் மூலிமா உங்களை விடுதலையாக்கி சமாதான சந்தோஷமாய் உன்னை பொறுமையாக இருக்க சொல்கிறாரு. உபத்திரம் வரும்போது பொறுமையாக இருப்பா. ஜெபத்திலே உறுதியாக தரித்தது, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கிறது போல் எந்த நாளும் உன்னை சந்தோஷமாக வைக்க போகிறேன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். அது எப்போது அந்த சந்தோஷம் சொன்னால், தேவனோடு உறவாடும் போது. தேவனோடு உறவாடு எப்போ நம்ம உறவாடமுன்னா, வேத வசனத்தை வாய்க்கும்போது தேவனோடு உறவாடுறீங்க, ஜெபிக்கும்போது ஆண்டவரோடு உறவாடுறீங்க அப்படின்னு நிச்சயமாக ஆண்டவர் அவங்களோடு பேசுவார், உங்களோடு உறவாடுவார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? வேதம் தானே வாசிக்கிறோம், ஜெபம் ஜெபிக்கிறோம், இதில் கூட இயேசுனோடு ஒரு நினைக்காதீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். ஜெபிக்கும்போது ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். வேத வாசிக்கும்போது உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரிகளே, இந்த வீடியோ பார்த்தா மட்டும் போதாதுங்க. அந்த வீடியோவில் பேசுகிற வார்த்தை மூலமா நீங்கள் அதுபடி நடக்கும்போது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருக்கும். நம்பிக்கை எப்படின்னா, நம்பிக்கையில் சந்தோஷம் பண்ணணும். இயேசு எனக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த உபத்திரம் என்ன ஒன்றும் பண்ணாது என்ற ஒரு நம்பிக்கை. எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, இயேசு என்னோடு இருக்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை யாரெல்லாம் வைக்கிறீங்களா அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் வைக்காத இருந்துக்கலாம். இந்த சந்தோஷத்தை சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். இயேசு உங்களோடு இருக்கிற ஒரு நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. ஒவ்வொருத்தரும் வந்தாலும் அதில் பொறுமையாக இருங்க. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரே, அப்பொழுது நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக தரித்து கொண்டு தேவனிடத்தில் கேட்குற எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக வாழ போகிறீங்க. அதுக்கு தான் இந்த நாளில் அந்த ஆண்டவர் உங்களோடு வச்சு கொண்டிருக்கிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்து கொண்டிருங்கப்பா. ஜெப வாழ்க்கை இருக்கிற வாழ்க்கை ஜெய வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து இந்த வசனத்தை கேட்குறேன்னு சொன்னால், தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நான் போடுற வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.